எந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு? ஆபிரகாமே பயப்படத்தக்கதான அழகு சாரா, பெறப்பட்ட அழகுள்ள மனைவிய அந்த வார்த்தைக்கு நம்பி, அட்ரஸே இல்லாத அழைப்புக்கு ஆபிரகாமும் லோத்தும் மனைவியும் புறப்பட்டு போனார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் சரியாய் செயல்படும் என்று சொன்னார். அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே. நிறைய பேர் குடும்பமாய் சபைக்கு போவது கிடையாது. ஒருவேளை குடும்பமா ஒரே திருச்சபைக்கு போனாலும் குடும்பமா போறது கிடையாது. கணவர் ஒரு ஆராதனைக்கு போவாரு, மனைவி ஒரு ஆராதனைக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு ஆராதனைக்கு போவாங்க. அப்புறம் கணக்கு, இந்த ஆராதனைக்கு போனா போதும், அந்த ஆராதனைக்கு போனா போதும், இப்படி பக்தி செய்தா போதும், இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ மட்டும் போ, குழந்தைய கூட்டு போகணுமா, இப்படி என்ன ஆலோசனைகள். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வர முடியல. எவ்வளவு வேதனை இல்ல. ஆலயம் என்ன எப்படி தெரியுது நமக்கு எல்லாருக்குமே? ஆராதனை என்ன எப்படி தெரியுது? ஹலோ, ருசி பார்க்கணும் ஆலயத்தை. நமக்கு ஏன் கல்யாணத்துக்கு குடும்பமா போனோம் நினைக்கிற நாமோ தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர முடியல? ஏன் நான் குடும்பமா வர முடியல? ஏன் தேவ சமூகத்துல குடும்பமா என்ன ஆராதிக்க முடியல? ஏன் தேவ சமூகத்துல என் குடும்பத்தை தாழ்த்த முடியல? பக்தி என் சுயமானதா இருக்கக்கூடாது. விசுவாசம் என் சுயமானதா இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆபிரகாமுடைய விசுவாசம் சுயமுள்ளதா இருந்ததுன்னு சொன்னா ஆபிரகாம் மாத்திரம் தான் புறப்பட்டு போயிருப்பான். ஆபிரகாம் எந்த தைரியத்துல அவர் லோத்தையும் மனைவியும் கூட்டுக்கொண்டு புறப்பட்டு போனார் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமான விசுவாசமா இருந்திருக்கும். ஆச்சரியமா இருக்குது. குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு கலந்து கொள்வதுதான் ஆசீர்வாதம்.